எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்க்குறேன், அதாவது எலெக்ஷன் அந்த டேட் டியூரிங் எலெக்ஷன் பார்க்குறேன், திடீர்னு பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி 12.5% ரிட்டர்ன். 30% இருந்தது எங்க, 12.5% இருந்தது எங்க. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 17.5% வந்து லாஸ் ஆயிருக்கு. ஒரு பீட்சா வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பீட்சாவை 8 பீஸா நம்ம பிரிப்போம். அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீட்சாவோட நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டர். சப்போஸ் வந்துட்டு 1000 ஷேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1000 × 100 அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் 10,000 ரூபாய். எவ்வளோ நாளில்? ஒரே வாரத்தில். நம்ம சேனல்ல என்னைக்குமே மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படிங்கிற ஒரு டிபேட் காமெண்ட் செக்ஷன்ல குமிஞ்சு வெளியும். ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான், ஆனா எனக்கு எது கரெக்டா வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ இந்த ஒரு வீடியோல நம்ம இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கரெக்டா இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் யாருக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை பார்க்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மீனிங், மியூச்சுவல் ஃபண்ட்னா நிறைய பேர்கிட்டேருந்து காசு வாங்கி ஒரு கம்பெனியில் போட்டு அந்த கம்பெனி நிறைய கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும். இதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் நிறையா ஷேர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பீட்சா வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீட்சாவை 8 பீஸாக நம்ம பிரிப்போம். அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீட்சாவோட நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டர். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இது டேரெக்டாக நடக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பீட்சாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சமோசாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தோசையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிட்டு புரிட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஒரு பர்டிகுலர் ஷேரோட உரிமையாளராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த போர்ட்ஃபோலியோட யூனிட்டோட ஓனராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஷேர்ஸில் டேரெக்டாக அந்த கம்பெனியோட 1% நீங்கள் உரிமையாளர். மேனேஜ்மெண்ட், இந்த மேலாண்மை யார் பண்ணுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ஏஎம்சி வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டா போதும், ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஸ்டாக்கில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் கண்காணிக்கணும். டெய்லி கண்காணிக்கணும். ஷேர் வேல்யூ அதிகமாக போதா, கீழே போதா, அதிகமாக போகுதுன்னா என்ன பண்ணுறது, கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறது, கூடுதலாக வாங்கலாமா, அப்படியே வச்சுக்கலாமா, இல்லை வித்துடலாமா, இது எல்லாமே நீங்கள் டெய்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த தலைவலியும் இல்லை. ஒரு எஃப்டியில் நீங்கள் எப்படி முதலீடு பண்ணுவீங்களோ, ஒரு ஆர்டியில் எப்படி முதலீடு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி காசு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட்லாம் வந்துட்டு எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன அனாலிசிஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட், டைவர்சிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் மாடல்லே வந்து டைவர்சிஃபிகேஷன் பற்றி சொல்லிட்டோம். அதாவதுன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அங்கே இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஷேர்ஸில் அங்கே இருக்கிற ஒரே ஒரு டீ கடையில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்துட்டு வித்தியாசம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதிகம், ஷேர் மார்க்கெட்டில் டைவர்சிஃபிகேஷன் கிடையவே கிடையாது. ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லைன்னு சொன்னால் ரிஸ்க் இல்லை. கண்ட்ரோல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த முதலீடு எங்கே போகணும், எந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட கிடையாது. ஆனால் ஷேர்ஸில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கம்பெனி ஷேர் வந்து நான் வாங்கணும், எந்த கம்பெனி ஷேரை விற்கணும், எப்போ விற்கணும் அப்படிங்கிற 100% கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். அடுத்து ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கண்காணிக்க போகுது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் 100% ரிஸ்க் அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்களே பண்ணணும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக சொல்கிறதுக்காக நான் சொல்ல, பட் இப்போ நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வேலை இருக்குது, நம்மளோட ஃபேமிலி இருக்குது, அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட சேர்த்து இந்த போர்ட்ஃபோலியோவும் வந்துட்டு நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே ஹேண்டில் பண்ணணும். அப்போ டெஃபினட்டாக ரிஸ்க் அதிகம் தான். ஸோ வித்தியாசம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு எதில் ப்ளஸ்ஸு எதில் மைனஸு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ப்ளஸ்லாம் என்ன? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாடலே சொன்ன மாதிரி வந்து டைவர்சிஃபிகேஷன். நிறைய இடத்துல முதலீடு பண்ண முடியும், அதனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அதாவது ஒரு செக்டார் ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு சொதப்பிருச்சு அப்படின்னா கூட உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியும் சொதப்பாது. ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற செக்டார் மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டாக்கில் அது நம்ம ஸ்டாக் பற்றி தனியாக பேசலாம். டேக்ஸ் பெனிஃபிட்டும் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம பேசிட்டோம். அதோட சேர்த்து வந்துட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து நம்ம எடுக்கிறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறையா வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதாவது சீக்கிரமாக விற்கிறத விட நம்ம வந்து லாங்காக விற்றா நமக்கு டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போது கான்ஸ் என்ன, அதாவது என்னென்னா நமக்கு சில குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு, போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மார்க்கெட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல், இருந்தாலும் அதில் இருக்கிற சில குறைபாடுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் கண்ட்ரோல். உங்களோட பணம் எங்கே போக போகுது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் உங்ககிட்ட கிடையாது. கம்பெனி தான் பார்த்துக்கும், ஏஎம்சி தான் பார்த்துக்கும். அதே மாதிரி சில காஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனி வந்துட்டு உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் சில பெனிஃபிட் இருக்கணும்ல.
ஸோ அதுக்காக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படின்னா என்னன்னு நம்ம தனியாக பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தின ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு தெளிவா கிடைச்சிருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் செட் அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வான்ஸ்ட் கோர்ஸ் மூலமா நீங்க கத்துக்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்குள்ள வரலாம். ஸ்டாக்ல இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்ன? உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகபட்சமாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிறதுலே அதிகமாக பணம் நம்ம சம்பாதிக்கணும், நம்மளோட மணியை வந்துட்டு பிஸ்னஸில் போடாமல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிறந்த இடம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட். அங்கே தான் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிக சதவீதம் கிடைக்கும். அதில் ரிஸ்க்கும் இருக்குது அஃப்கோர்ஸ். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டிங் ரைட்ஸ். இப்போது ஒரு நிறுவனத்தில் சில முக்கியமான டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமான முடிவுகள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யார் செக்ரட்டரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே தேர்வு செய்யணும். சும்மா வந்துட்டு ரேண்டமாக F1லேருந்து வெளியே வந்துட்டு G1ல இருக்கிறவர் தான் அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம கேட்கணும், எல்லா ஹவுஸ் ஓனர்ஸையும் வந்துட்டு கேட்கணும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பர்டிகுலர் ஓனர்னு கிடையாது இல்லையா? அதாவது நிறைய வீடுகள் இருக்குது, எல்லாருமே ஓனர்ஸ். அப்போது அந்த மொத்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு யாராவது ஒருத்தர் ஓனரா அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது. ஸோ எல்லா ஓனர்கிட்டையும் கேட்டுட்டு தான் அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கணும். அதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லாருமே ஓனர்ஸ். சரி, அவங்க வந்துட்டு 1 BHK வீடு வாங்கியிருக்கலாம், 2 BHK வீடு வாங்கியிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு டூப்ளெக்ஸ் வில்லா கூட வச்சுருக்கலாம். 6 BHK கேட்டட் கம்யூனிட்டிலாம் இருக்குது. ஒரே கேட்டட் கம்யூனிட்டிலே நிறைய வகையான வீடுகள் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு 10 ஸ்டாக் வச்சுருக்கலாம், இல்லை 1000 ஸ்டாக் வச்சுருக்கலாம், 1,00,000 ஸ்டாக்கு கூட அந்த கம்பெனியில் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அந்த கம்பெனியில் சில முக்கியமான முடிவுகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த போர்டு வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கும். ஸோ கம்பெனி டெசிஷன் கூட நீங்கள் லைட்டாக மேக் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு வந்துட்டு டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூலில் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துட்டு, இப்போ ஸ்டாக் ஹோல்டர் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு இவ்வளோ டிவிடெண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணோம், வருஷம் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த டிவிடெண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கூடுதல் வருமானமாக கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டாக்கான வேல்யூவும் இருக்குது, அது விற்றீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய காசும் இருக்குது. அதை தவிர அதை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கிறதுனால அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த அட்வான்டேஜ் இருக்குது. சரி, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு தெரியாது. திடீர்னு வந்துட்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், என்னோட போர்ட்ஃபோலியோவில் 30% இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு 13% ஆகிடும். இல்லை, இது எனக்கு நிஜமாவே நடந்தது, அதை நான் சொல்கிறேன். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு 30% ரிட்டர்ன் ஓவராலாக நான் சொல்கிறேன். எல்லா கம்பெனிலும் கிட்டத்தட்ட நான் ஒரு 17-18 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 17-18 கம்பெனிலேருந்து எனக்கு மொத்த ரிட்டர்ன்ஸ் வந்து 31% இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்க்குறேன், அதாவது எலெக்ஷன் அந்த டேட் டியூரிங் எலெக்ஷன் பார்க்குறேன், திடீர்னு பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி 12.5% ரிட்டர்ன். 30% இருந்தது எங்க, 12.5% இருந்தது எங்க? அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 17.5% வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த வாலடைல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கெட் நமக்கு எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு தெரியாது. அதனால எப்போ விற்கணும் எப்போ வாங்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். வாங்கிடலாமா வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாலட்டாலிட்டி வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அடுத்த முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, இப்போது ஒரு ஐடி செக்டாரில் என்ன ஆக போகுது, விவசாயத்துறையில் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லா துறையை பற்றியும் எப்படி ஒரு பர்டிகுலர் ஆள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? அஃப்கோர்ஸ் நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு சில விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படித்து மடித்து வச்சதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும், சிலதெல்லாம் மறந்து போயிடும். இது எல்லாமே ஞாபகம் இருந்தால் தான் நம்ம வெற்றிகரமாக கரெக்டான இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ணி நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற வேறுபாடுகள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் என்ன ஆகும்னு நம்ம சொல்லிட்டோம். இதுலேயும் வந்துட்டு சில நன்மைகள் இருக்குது, இதுலேயும் நன்மைகள் இருக்குது, இதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது, இதுலேயும் குறைபாடுகள் இருக்குது. இப்போது முக்கியமான கேள்வி, ஷேர் மார்க்கெட் பெஸ்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா? நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். எல்லாமே ஈக்குவல் தான். ஏன்னா இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீ இது சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் சின்னதாக ஒரு சினாரியோ சொல்கிறேன். யாருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிற சின்ன ஒரு டைவர்சிஃபிகேஷன், சின்ன ஒரு முடிவு இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு மார்க்கெட் பற்றி எல்லாமே தெரியும். இப்போ அரசியல் என்ன நடக்க போகுது, இப்போ அடுத்து ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்க போகுது, எலக்ட்ரானிக்ஸ் செக்டாரில் என்ன பண்ணுறாங்க, யார் ஓசூரில் புதுசாக பிளான்ட் போட போகிறாங்க, சென்னையில் போர்ட்டில் என்ன நடக்குது, தூத்துக்குடியில் என்ன நடக்குது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நாலேஜ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் செம்மையாக இருக்குது. எந்த மார்க்கெட் ஏறும், எந்த மார்க்கெட் இறங்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு நிறைய டைமும் இருக்குது. எனக்கு மார்க்கெட் பற்றி நல்லாவே தெரியும். நான் பல வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பல மடங்கு வரப்போகுது. ஒரு கம்பெனியோட ஷேர் சப்போஸ் இப்போ புதுசாக லிஸ்ட் பண்ணுறாங்க, புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வர்றப்போ அவங்களோட ஷேர் வேல்யூ ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால், நாளைக்கு 500 ரூபா கூட ஆகலாம், 1000 ரூபா கூட ஆகலாம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐபிஓவில் ஒரு கம்பெனி, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. அது லிஸ்ட் ஆகிறப்போ அதோட காஸ்ட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் லிஸ்ட் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு மட்டும் அதோட விலை 100 ரூபா அதிகமாச்சு. சப்போஸ் 1000 ஷேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1000 × 100 அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் 10,000 ரூபாய். எவ்வளோ நாளில்? ஒரே வாரத்தில் ப்ராஃபிட் 10,000 ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட் தானே. ஸோ மார்க்கெட் நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு சேர்ந்தது? சார், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வண்டியில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, டிரைவர் வச்சு ஜாலியாக போங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மார்க்கெட் பற்றி பெருசாக தெரியாது, மார்க்கெட் அனலைஸ் பண்ண என்கிட்ட போதுமான நேரம் கிடையாது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான சிறந்த முதலீடு வாய்ப்பு, நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் யாருக்கு எது சிறந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கெல்லாம் சிறந்தது, ஸ்டாக் மார்க்கெட் யாருக்கெல்லாம் சிறந்தது அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின இன்னும் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வான்ஸ்ட் கோர்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.